மா என்னம்மா இந்த காஃபி குடி. இல்லடா எனக்கு பசிக்கல. போய் சொல்லாதம்மா, நாள் ஃபுல்லா நின்னு பூ கட்டிட்டு இருக்கா, அது எப்படி பசிக்காம போவோம்? நீ சீதா நினைச்சு ஃபீல் பண்ணாதம்மா, எல்லாம் சரியா போயிடும். இந்தா குடி. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சத்யா. சீதாவோட தாலி சின்ன மாப்பிள்ளையோட அம்மா தாலியில செஞ்சது. சின்ன மாப்பிள்ளை தாலி திருட்டு போனதை நினைச்சு கண்டிப்பா கோவமா இருப்பாரு. அதுவும் பெரிய மாப்பிள்ளையோட வேன் பூஜைக்கு வந்து தாலி திருடு போயிருக்கு. அவருக்கு இன்னும் கோவம் அதிகமா இருக்கும். பாவம் சீதா பாதி கஷ்டத்தை சொல்றா, நிச்சயத்தை அவளுக்குள்ளேயே வச்சுக்கிறா. மா கவலைப்படாதம்மா, அருண் மாமா சீதாவை எதுவும் சொல்ல மாட்டாரு. என்னாச்சு? ஏ சீதா என்னன்னு சொல்லு. என்னாச்சு? ஏன் அழற? இல்லம்மா, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. ஐயோ, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்பதான் அம்மா கிட்ட அருண் மாமா எதுவும் சொல்ல மாட்டாருன்னு சொன்னேன். ஆனா அவர் இப்படி உன்னை வீட்டை விட்டு அமைச்சிருக்காரு. தாலி திருட்டு போனதுக்கு நீ என்ன பண்ணுவ? இதுல உன் தப்ப என்ன இருக்கு? நீ வா சீதா, நான் போய் கேக்குறேன். டேய் சத்யா, நீ சும்மா இருடா. நான் அப்பவே நினைச்சேன்டி, அதுவும் முத்து மாப்பிளைய கண்டாலே அவருக்கு ஆகாது. வேற எங்கேயாவது இப்படி ஆயிருந்தா கூட உன் புருஷன் இந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டாரு. ஆமாம்மா, என்ன கேட்காம உன்னை யார் போக சொன்னது? நீ என்ன மதிக்காத இடத்துக்கு நீயே போன்னு சொல்லிதான் திட்டினாரு. தாலியோட வந்தவா இல்லைன்னா அப்படியே போயிடுன்னு சொல்லிட்டாருமா. சத்யா, நீ மீனாக்கு போன் போடு. சீதா அழாத. வாடி, உட்கார். பயங்கரமா இருக்கே. நல்லா இருக்கேனா? பயங்கர மாதிரி இருக்கே. எனக்கு உன்னை பார்த்தா பயமா இருக்குது மீனா. உன்னை பார்த்தா எவனா நகை தருவானா இல்ல பயந்துட்டு ஓடுவானான்னு தெரியலையே. நீங்க மட்டும் என்னவா ரொம்ப நாளா போலீஸ் தேடுற கொடூரமான கொள்ளைக்கார மாதிரில இருக்கீங்க. கொடூரமா இருக்கனா? போங்க அந்த பக்கம். முட்டை கெட்டப்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா மாட்டிக்காம இருந்தா சரி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தங்க ஊருக்கு வீடு மட்டும் காட்டு. கேட்ட போட்டு வாயா. மீனா, சத்யா ஃபோன் பண்றான். ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கு, பேசு. சொல்லு சத்யா. என்னடா சொல்ற? வீட்டை விட்டு அனுப்பிட்டாரா? நானும் மாமாவும் அந்த நகையை தேடிதான் வந்திருக்கோம். கண்டிப்பா சீதா தாலிச்சேனை கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். நீ சீதாவை தைரியமா இருக்க சொல்லு. ஏங்க, சீதாவோட தாலிச்சேன் திருட்டு போச்சுல, அதுக்கு அருண் சீதாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாராங்க. வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டானா? ஆமாங்க, வந்தா தாலிச்சேனோட தான் வரணும், இல்லன்னா வராதுன்னு சொல்லிட்டாரா. பைத்தியமாவே ஒரு போலீஸ்காரன் என்ன விசாரிக்கிறத விட்டுட்டு ஒண்டடி வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்கா. பாவங்க, சீதா அழுதுட்டே இருக்கலாம். இவ்வளவு நாள் அவன் ஏன்டா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். சீதா கிட்ட வேலைய கட்ட ஆரம்பிச்சானா? அவளை நல்லா பாத்துக்கிறான் தானே நீ சொன்ன? இல்லங்க, இந்த விஷயத்துல ரொம்ப கோவமாயிட்டாரு போல. அவங்க அம்மாவோட தாலியில தான் சீதாக்கு தாலி செஞ்சாங்களா, அது திருட்டு போயிடுச்சுன்னு இப்படி பண்ணிருக்காரு. ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம வேன் பூஜை போற இடத்துல வந்து திருட்டு போச்சுல, அந்த கண்ட தான் இப்படி காட்டிட்டு இருக்கான். ஏன்டா சண்டை போட்டாலும் சீதா நல்லா பாத்துக்கிறான் தான் நான் பொறுமையா இருக்கிறேன். அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பண்ணிட்டாங்க. நினைச்சிட்டு இருக்கான். இருங்க இருங்க, இருக்கிற பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிடாதீங்க. அந்த தாலி செயினை கண்டுபிடிச்சு கொடுத்தாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். முதல்ல அதுக்கு என்ன வழியோ அதை செய்வோம். சரி, முதல்ல நகை தேடும், அப்புறம் பேசிக்கலாம். வா, வந்து வீட்டு பாப்பலாம். ஹலோ, எப்ப வரும் தெரியல, வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். புரியுதா? ஏங்க, அவங்கள பாக்குறதுக்கே ஒரு மாற்றமா இருக்காங்க. என் கூட வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம உனக்கு பயமா இருக்கு. நீங்க என்ன ரவுடியா? எல்லாரும் அப்படிதானே சொல்றாங்க. ஏங்க, ஊர் அடிச்சு சம்பாதிக்கிற இவங்களும் உழைச்சு சம்பாதிக்கிற நீங்களும் ஒண்ணு இல்ல. பாத்தியா, என் முன்னாடி எனக்கு சென்டிமெண்டா தாக்கா. ஆமாம்பா. சரி, கண்ணுல பயம் இல்லாத மாதிரி கம்பீரமா நடந்துக்கணும். புரியுதா சக்தி? சரிப்பா. எங்க போற? எங்க போற? நில்லு. ரெண்டு பேரும் நேரா உள்ள போறீங்க. எங்க இருந்து வரீங்க? இங்க எதுக்காக வந்தீங்க? யோ, யாருன்னு கேக்குறேன்ல, வாய் திறந்து பதில் சொல்லியா. முதல்ல நீ யாரு? உன்ட்ட எல்லாம் பேச முடியாது. உன் தலைக்கட்டு யாருன்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் பேசிக்கிறேன். தலைக்கட்டு கிட்ட பேச போறியா? ஏன், எதுக்கு? கையில உருப்படி இருக்கியா? அதை உருக்கணும். முதல்ல ரெண்டு பேரும் வழி விடுங்க. உருப்படியா? என்ன வச்சிருக்க? காட்டு. ஐயா, என்னடி அல்லு சொல்லிக்கலாம், நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆமாயா, என் ஃப்ரெண்டு சொல்லும் போது இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொன்னா. இங்க பாருங்கயா, அதெல்லாம் நான் உள்ள போய் காட்ட வேண்டிய ஆளுங்க கிட்ட காட்டிக்கிறேன். சீக்கிரமா உருக்கி ஆகணும். முதல்ல தள்ளுங்க. எங்க போறீங்க? சொல்லிக்கிட்டே நீ பாட்டுக்கு உள்ள போற. நில்லுப்பா. என்ன பேசிட்டு இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு தள்ளி விட்டு உள்ள வந்துட்டீங்க. டேய், என்னடா பிரச்சனை? யார் என்னன்னு கேட்டா ஒண்ணும் சொல்லாம தள்ளி விட்டு உள்ள வராங்க. வணக்கமோ. யார் நீங்க ரெண்டு பேரும்? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன ஆடி ஆஃபர்ல நகைடுக்கு வருவாங்க? எல்லாம் உருக்குறது தான். ஆமாக்கா, சீக்கிரம் உருக்கி கொடுக்கா. அதை மாத்தி காசாக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு வந்திருக்கோம்.
ஆளு புதுசா இருக்கீங்களே இது வரைக்கும் உங்களை